வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்குகளை பற்றி ஆப்புகளை பற்றி ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு லோன் போயிட்டு இருக்குங்க. அதுவே கட்ட முடியாமல் தான் கட்டிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா பணமும் தேவைப்படுது. அந்த பணத்துக்காக எங்கெல்லாம் போய் அலைஞ்சாலும் பணம் தர மாட்டுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 3 விதமான லோன் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அந்த 3 விதமான லோன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா 2 விதமான லோன் ஆப்பு ஏற்கனவே லோன் இருக்கிறவங்க, ஏற்கனவே கடனில் இருக்கிறவங்க, கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு லோன் தராங்க. ஸோ அப்பேற்பட்ட விதமான 2 விதமான லோன் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ஸ்டார் ரேட்டிங் நல்லா இருக்கணும், எனக்கு உடனடியாக பணம் தேவைப்படுது அப்படி ஒரு சூழ்நிலைங்கன்னா உங்களுக்கான ஒரு லோன் ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். இவங்க யார், இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அவங்க எதிர்பார்க்குறாங்க, என்ன கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் லோன் தருவாங்க, என்ன விதமான வட்டி அவங்க போடுறாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ போடுறாங்க, இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, வாங்கலாமா வேணாமா, எப்படி அப்ளை பண்ணுறது, உடனடியாக கிடச்சிருமா, இந்த விதமான எல்லா விதமான சந்தேகத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தெளிவாக கிடைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த 2 லோன் ஆப் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இந்த 2 லோன் ஆப்பை பற்றி நான் சிம்பிளாக அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், இது எல்லாத்துக்கும் ஒரே மொபைல் நம்பர் இருக்கணும், மெர்ஜாக இருக்கணும். இதுதான் பேசிக்காக இவங்க கேட்குறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த 2 லோன் ஆப்லையும் கண்டிப்பாக உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு பணம் கிடைக்கும். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் பஜார் பொறுத்த வரைக்குமே ஒரு லெண்டிங் பார்ட்னராக இவங்க செயல்படுறாங்க. அதாவது இவங்களுக்குன்னு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாவது லெண்டிங் பார்ட்னரோட சேர்ந்து இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி இந்த டீட்டெயில்ஸுக்கு எவ்வளோ கிரெடிட் ஸ்கோர் இருக்குது, இந்த கிரெடிட் ஸ்கோருக்கு எவ்வளோ ப்ராப்பராக அவங்க கட்டியிருக்காங்க இல்லையான்னு டீட்டெயிலாக பார்த்துட்ட பிறகு அதுக்கப்புறமா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோருக்கு யாரெல்லாம் லோன் தராங்கன்றது அவங்க வருஷப்படுத்தி காட்டுவாங்க. இப்போது இந்த பேங்க் பஜார் ஆப்பில் நம்ம ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கறது உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பார்ப்பாங்க. கிரெடிட் ஸ்கோருக்கு கொடுக்க வேண்டியது உங்கள் பேன் கார்டு நம்பர் கொடுக்குறதுக்கு, டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறதுக்கும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்பாங்க. உங்கள் இன்கம் எவ்வளோன்னு ஃபஸ்ட் இதெல்லாம் கேட்டு முடிச்சிருவாங்க. நான் மேலோட்டமாக தான் சொல்லிட்டுருக்கேன். இது நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு அல்லது உங்களுடைய ஏற்கனவே லோன் இருக்குது வச்சுங்களேன், அதில் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது, அது பேலன்ஸ் டீட்டெயில் எவ்வளோ இருக்குது, பேமெண்ட்லாம் ப்ராப்பராக கட்டிருக்கீங்களா பார்ப்பாங்க. உங்களை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படியே சேவிங்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் ப்ராப்பராக நீங்கள் லோன் உங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கா இல்லையா, ஃப்ளோ இருக்கா இல்லையா, ஏற்கனவே லோன் வாங்கியிருக்கீங்க, அது இஎம்ஐலாம் கட்டிட்டு இருக்கீங்க இல்லையான்னு பார்ப்பாங்க. கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோன்றது டீட்டெயில்டாக இது போல் தான் 1 by 1 செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷன் பண்ணுறீங்க இல்லையா, அதெல்லாம் யூட்டிலைசேஷன் பண்ணுறீங்களா, பேமெண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு லோன் ஆஃபர் காட்டுவாங்க. ஸோ பர்சனல் லோன் தேவைப்பட்டாலும் சரி, கார் லோன் தேவைப்பட்டாலும் சரி, ஹோம் லோன் தேவைப்பட்டாலும் சரி, கிரெடிட் கார்டு தேவைப்பட்டாலும் சரி வருஷப்படுத்தி இவங்க காட்டுறாங்க. நமக்கு பர்சனல் லோன் தேவைப்பட்டு வச்சுங்களேன், பர்சனல் லோன் நீங்கள் அதுக்கு தேவைப்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 2,50,000 தேவைப்படுது, எனக்கு 5 வருஷம் இஎம்ஐ போகிறதா இருந்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ மினிமம் இவ்வளோ எனக்கு வட்டி இவ்வளோ தான் கட்ட முடியும் ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ போடுவாங்கன்னு விஷயத்தை அவங்க காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் விஷயத்தை அவங்க காட்டிட்ட பிறகு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான லோன் ஆஃபர் அவங்க காட்டுவாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு லோன் தருவாங்கிற விஷயம் காட்டுவாங்க. அதுக்கப்புறமா சூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிஸ் பேங்க் உங்களுக்கு லோன் தராங்க வச்சுங்களேன், அவங்க அதுக்கு என்னென்ன ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க அதெல்லாம் ஓகே. ஏன்னா நீங்கள் அப்ளை கொடுத்துட்ட பிறகு உங்களுடைய டீட்டெயில்ஸு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது கேஒய்சி டீட்டெயிலாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. இந்த பேங்க் பஜாரை எலிஜிபிலிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா சாதாரண எலிஜிபிலிட்டி தான். கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஒரு 700க்கு மேலே இருக்கணும், இவ்வளோ தான் சொல்லணும்னா. ஸோ 700க்கு மேலே இருந்தால் தாராளமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வரக்கூடிய ஆப்பும் இதே கிட்டத்தட்ட அப்படியே தான் சொல்ல முடியும். இவங்க பேங்க் பஜாருக்கு அடுத்து சொல்லக்கூடிய பைசா பஜார். இந்த பேங்க் பஜாருக்கும் பைசா பஜாருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ன்றதை நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா பேங்க் பஜார் காட்டிலும் ஒரு படி இவங்க மேலே தான் இருக்கிறாங்க. இந்த பைசா பஜார் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.4 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறாங்க. இவங்களை போல தான் கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் எல்லா விதமான லோன் ஆஃபரும் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மைக்ரோ லோனுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பைசா பஜார் ஆப்பில் குறிப்பாக அப்படி சொல்லணும்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஆல்ரெடி ஒரு லோன் உங்களுக்கு போயிட்டு இருக்கு, அதிகமான வட்டியில் கட்டிட்டு இருக்கீங்க வச்சுங்களேன், மாதம் இஎம்ஐ கட்டுறதே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க வச்சுங்களேன்,
உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த வட்டியை காட்டிலும் கம்மியான வட்டியில் யார் யாரெல்லாம் தராங்கன்னு குறைஞ்சது ஒரு 4 பேங்காவது உங்களுக்கு ஆஃபர் பண்ணி காட்டுவாங்க. தனியாக போய் நீங்கள் லோன் வாங்குறதுக்கும் இந்த ஆப்பில் நீங்கள் லோன் வாங்குறதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஒரு 18% வட்டி இப்போ கட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கம்மியாக ஒரு 12%, 11% யார் யாரெல்லாம் தராங்க, அதை நீங்கள் எப்படி பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இஎம்ஐ எவ்வளோ கம்மி பண்ணி தருவாங்க, அதை வச்சு உங்களுக்கு வருஷப்படுத்தி காட்டுறதுனால ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு மாதம் 20,000 கட்டுறது ஒரு 11,000 கட்டலாம் இல்லையா? ஸோ அதை போல் ஈஸியாக உங்களுக்கு வருஷப்படுத்தி காட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேங்க் பஜார், பைசா பஜார் என்ன வித்தியாசம்? பேங்க் பஜாரும் சரி, பைசா பஜாரும் சரி, வித்தியாசப்பட்ட காட்டத்தில் பைசா பஜார் வந்து தர லோக்கலில் இறங்கி ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. அதாவது மைக்ரோ லோன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 50,000, 30,000, 10,000 தேவைப்பட்டாலும் இவங்க அதுக்கான ஆஃபர் வச்சுருக்காங்க. பேங்க் பஜார் அப்படி இருக்காது. ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே தான் இருக்கும். ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகிறதா தான் அப்படி இருக்கும். ஸோ பேங்க் பஜாரும் பைசா பஜாருக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ப்ரோக்கரேஜ் ஆப் தான். ஸோ நீங்கள் எந்த விதமான லோன் வாங்கத்தான் இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட லோன் வாங்கத்தான் இருந்தாலும் சரி, அவங்க ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க, இவங்க ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் ஸ்கோருக்கு யார் யாரெல்லாம் எவ்வளோ தருவாங்கன்றதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இவ்வளோ வட்டி எனக்கு இந்த கிரெடிட் ஸ்கோருக்கு இத்தனை பேர் ஆஃபர் பண்ணுறாங்களான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த 2 விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சியாக இருக்கிறவங்க இந்த 2 பேங்க்கோடைய டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கிட்டையும் எல்லா மொபைல்லையும் இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான். ஸோ நீங்கள் இதுக்காக வந்து ப்ளே ஸ்டோர் டவுன்லோட்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ நான் சொன்னோடனே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் பேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பு. ஸோ கூகுள் பேயில் தான் இந்த ஆஃபர் வச்சுருக்காங்க. கூகுள் பேயில் உங்களுக்கு 9 lakhs வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. 700 கிரெடிட் ஸ்கோர் இருந்தாவே போதும். அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இதே கூகுள் பேயில் எப்படி இங்கே அப்ளை பண்ணலாம், என்னென்ன விஷயம் கேட்குறாங்க, இவங்க இந்த லோனை தரத்துக்கு யார், இதுக்கு என்ன ப்ராசஸிங் ஃபீஸ் வரும், 1 by 1 பார்க்கலாம். கூகுள் பேயில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 9 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. மந்த்லி இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 1000 ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறாங்க. இஎம்ஐ 6 மாதம் 4 வருஷம் வரைக்கும் பிரிச்சுக்கலாம் சொல்கிறாங்க. வட்டி பொறுத்த வரைக்குமே 13.99 14% வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ளை நவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இது ஆப்புக்குள்ளே போகுது. ஸோ அவங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ள எந்த ப்ராப்பர் பேப்பர் ஒர்க்கும் கிடையாது, நாங்கள் உங்களுக்கு ஈஸியாக லோன் தரோம், இந்த விஷயத்தான் அவங்க சொன்னாலும் என்னென்ன விதமான விஷயங்கள் அவங்க செய்கிறாங்கன்னு ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க, இமெயில் ஐடி கேட்குறாங்க, டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் வரும். கண்டினியூ நீங்கள் கொடுத்த பிறகு பின்கோட் கேட்குறாங்க. பின்கோடு நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய பேன் கார்டு என்ன நேம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுக்கான லெண்டர் ஆஃபர்ஸ் காட்டுறாங்க. ஸோ கூகுள் பேயில் காட்டக்கூடிய லெண்டர் பார்ட்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்ஐ ஃபைனான்ஸ். டிஎம்ஐ ஃபைனான்ஸ் தான் இவங்களோட லெண்டர் பார்ட்னராக இருக்கிறாங்க. ஸோ இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 3 மாதம் 48 மாதம் வரைக்குமே உங்களுக்கு இஎம்ஐ பிரிச்சுக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி இந்த இஎம்ஐ வட்டி இதெல்லாம் மாறும். ஸோ அவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன், வட்டி பொறுத்த வரைக்குமே 34%, கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அதிகம் இல்லை, ரொம்ப அதிகம் தான். ஸோ அவ்வளோ விதமாக போடுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வரைக்குமே 1.5%, 2.5% வரைக்குமே இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 3 விதமான லோன் அப்போ நான் ஒன்று பொதுவாக சிம்பிளாக அப்படி சொல்லணும்னா பேங்க் பஜார், பைசா பஜார், கூகுள் பே. கூகுள் பே மூலமாக லோன் தரக்கூடிய டிஎம்ஐ ஃபைனான்ஸ். ஸோ இவங்க தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இது யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் பஜார், பைசா பஜார் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஏற்கனவே கடன் இருக்கிறவங்களுக்கு பணம் அவசரமாக தேவைப்படுச்சுன்னா இவங்க 2 பேர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் பர்சனல் லோன் இல்லைனா கூட உங்களுக்கு கிரெடிட் கார்டாவது ஆஃபர் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஆஃபர் பண்ணுவாங்க. இதில் பைசா பஜார் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் உங்களுக்கு லோன் தராங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. மைக்ரோ லோனும் இவங்க தராங்க. கூகுள் பே அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இவங்களை பற்றி சொல்லணும்னா டிஎம்ஐ ஃபைனான்ஸ் தான் இவங்களோட லெண்டர் பார்ட்னராக சேர்ந்து லோன் தராங்க. இவங்களை பற்றி நீங்கள் படிச்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. ஆனால் லோன் வாங்குறத பொறுத்த வரைக்குமே இது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்களுடைய லெண்டர் பார்ட்னர் மூலம் இவங்க தரதுனால இவங்களும் ப்ரோக்கரேஜ் தனியாக ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 விதமான லோன் ஆப்பும் தனித்தனியாக அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தனியாக இவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் கண்டிப்பாக வாங்குவாங்க. கொஞ்சம் அதிகமான வட்டி இருக்க தான் செய்யும். பொதுவாக அப்படி சொல்லணும்னா ஏற்கனவே லோன் இருக்கிறவங்க எமர்ஜென்சிக்கு ஒரு 50,000, 1 லட்ச ரூபா தேவைப்படுறவங்களுக்கு பேங்க் பஜார், பைசா பஜார் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 விதமான பேங்குக்கும் டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. பிடிச்சவங்க பார்க்கலாம். வணக்கம்.